பட்டினம் பார்த்த பலாப்பழம் சிறுகதை. ஆசிரியர் கோமதி சுவாமிநாதன் அவர்கள். சுந்தரியின் கையில் ஒரு திருமண அழைப்பிதழ் இருந்தது. அதை கவனித்து கொண்டே அருணாச்சலம் உள்ளே வந்தார். காரியாலயத்தில் செய்த வேலை பளு அனைத்தையும் அவர் மனதில் சுமந்து கொண்டு அலுத்து சலித்து வீடு திரும்பும் பழக்கத்தை சில வருடங்களாக ஏற்றுக்கொண்டு விட்டார். ஆதலால் உள்ளே வந்ததும், என்ன விசேஷம் என்று உற்சாகத்துடன் அவர் கேட்பார் என்று சுந்தரி எதிர்பார்ப்பது இல்லை. தன் மனைவி வழிமேல் விழி வைத்து வாசல் படி தேயும்படி தனக்காக காத்து இருப்பாள் என்று அருணாச்சலமும் எதிர்பார்ப்பது இல்லை. ஆனால் இன்று தன்னை மறந்து அருணாச்சலம், யாருக்கு கல்யாணம் என்று கேட்டு வைத்தார். உடனே மகா பெரிய தவறு செய்துவிட்டு பிராயச்சித்தம் செய்து கொள்வது போல தொடர்ந்து, யாராக இருந்தாலும் 15 பைசா போஸ்ட் கார்டு பாராட்டு வாழ்த்துக்களோடு ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று முத்தாய்ப்பு வைத்தார். கும்பகோணம் கோதண்டராமன் கனிஷ்ட புத்திரி கௌசல்யான்னு இருக்கு. எனக்கு புரியவில்லை, வேறு யார் வீட்டுக்கும் போக வேண்டிய அழைப்பா? சுந்தரி முடிக்கவில்லை. என்னுடைய ஒன்று விட்ட அக்கா புருஷன் தான் அந்த கும்பகோணம் கோதண்டராமன். ஆஸ்பத்திரியிலேயே உறவு ஒன்று விட்டது தான். 4 வட்டத்தில் அது 9, 90, 900 விட்டது என்ற அளவுக்கு விலகிவிட்டது. இப்போது அந்த கோதண்டராமன் பிஸ்னஸ் புள்ளி. நான் அன்று போல இன்றும் தாலுகா ஆஃபீஸ் குமாஸ்தா. ஏதோ ஞாபக மறதியாக அழைப்பை போஸ்ட் பண்ணியிருக்கான். நாம் ஞாபகமாக ஒரு வாழ்த்து அனுப்ப வேண்டும். அருணாச்சலம் முடித்துவிட்டார். மெட்ராஸிலேயே பெரிய கல்யாண மண்டபத்திலே அமர்க்களமாக கல்யாணம் நடக்கப் போகிறதாம். கச்சேரி, டான்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த அழைப்பே இவ்வளோ பிரமாதமாக இருக்கு. கல்யாணம் எப்படி இருக்கும் கற்பனை பண்ணி பாருங்கோ. எனக்கு தாலுகா கச்சேரி தான் தெரியும். 2 நாள் லீவு போட்டுட்டு என்னோடு சேர்ந்து பாட்டு கச்சேரியையும் அனுபவிங்களேன். பெரிய மனுஷா வீட்டு கல்யாணங்களில் போய் நடமாட நான் பயப்படுறேன் சுந்தரி. நம்மையும் மதிக்க மாட்டார்கள். நாம் யானையே அன்பளிப்பாக கொடுத்தால் கூட அதையும் அலட்சியப்படுத்துவார்கள். உங்கள் தாழ்வு மனப்பான்மையை விரட்டவாவது நாம் இந்த கல்யாணத்துக்கு போய் வருவோம். யானை என்ற போதுதான் நினைவுக்கு வருகிறது, நாமும் பெரிய பிரம்மாண்டமான பரிசு கொடுக்க வேண்டும் என்று இல்லை. ஆனால் ஒரு பிரசண்டை கொடுப்போமே, ஒரு பெரிய பலாப்பழம். சபையிலே நாம் அதை ஓதியிட்டு நமக்கு ஒரு தனித்தன்மையை சம்பாதிக்கலாம். நான் கவனித்துக் கொள்கிறேன். நீங்கள் கிளம்ப ஏற்பாடு செய்யுங்கோ. பஸ்ஸிலேயே போகலாம். பட்டணத்து தெருவில் நான் தலையில் பலாப்பழத்தை சுமந்து கொண்டு வருகிறேன். நீ என் பின்னால் வா. 2 பேரையும் நேராக கல்யாண மண்டப உத்தாரண அறைக்கே கொத்தவால் சாவடி கூலிகள் என்று இழுத்து போய் வாங்கி இறக்கி கூலியும் கொடுப்பார்கள். இல்லை, வழியிலே யாராவது விலை கேட்டு பேரம் பேசி மானத்தை வாங்குவார்கள். உங்கள் யோசனைகளே இப்படித்தான் போகும். பலாப்பழம் பரிசு பொருள் என்று யாருக்கும் கடைசி வரை தெரியாது. வண்ண பேப்பரால் சுற்றி பெரிய அட்டை பெட்டியில் வைத்து பேக் செய்து யாரும் உள்ளே என்ன இருக்கிறது என்று ஊகிக்க முடியாமல் செய்துவிடுவேன். சுற்றியிருப்பவர்கள் மூக்குகளுக்கு வாசனை தெரியாமல் இருக்க மந்திரம் ஏதும் போடுவாயோ? பழாச்சுளை வைத்திருந்த பெட்டியாக இருக்கும் என்று சொல்லி அவசியம் ஏற்பட்டால் சமாளித்து விடுவேன். அதை பார்க்கவாவது நான் கல்யாணத்துக்கு வருகிறேன், சரிதானா? அப்புறம் அவர்கள் நம்மை மதிக்கவே இல்லை என்று குறைப்பட்டு கொள்ளக்கூடாது. இப்பவே சொல்லிவிட்டேன். அருணாச்சலம் கை கால் கழுவ கிணற்றடிக்க போய்விட்டார். சென்னை நகரத்திலேயே பிரமாதம் என்று பெயர் வாங்கிய கல்யாண மண்டபத்தில் கோதண்டராமன் தம் செழிப்பை டில்லி சம்பந்திகளுக்கு காண்பிக்கும் வகையில் ஏற்பாடு செய்திருந்த பல ஐட்டங்கள் பளிச்சிட்டு கொண்டு இருந்தன. ஜானவாசத்துக்கு ஒரு சில மணி நேரங்கள் முன் அருணாச்சலமும் சுந்தரியும் அட்டை பெட்டி தகர சூட்கே சகிதம் ஆட்டோ ரிக்ஷாவில் வந்து இறங்கினார்கள். கார்களில் வந்து இறங்கி கொண்டு இருந்தவர்களை கவனிக்கவே கோதண்டராமனுக்கு நேரம் போதவில்லை. ஆட்டோவில் வந்து இறங்கியவர்கள் பெண் வீட்டு உறவினர்களிடம் தாங்களாகவே அறிமுகம் செய்து கொண்டு ஏதோ ஒரு மூலை வராந்தாவில் காண்பிக்கப்பட்ட இடத்தில் பெட்டிகளை வைத்து கொண்டு ஒருவர் மாறி ஒருவராக டிஃபன் சாப்பிட்டு விட்டு வந்து உட்கார்ந்து கொண்டார்கள். பம்பாய் ரயிலில் வந்து இறங்கி டெல்லி ரயிலுக்காக இட்ராச்சி ஜங்ஷனில் எப்போதோ ஒரு நாள் காத்து இருந்த நினைவுதான் அருணாச்சலத்துக்கு வந்தது. பிள்ளை வீட்டாருக்கு நெருக்கமானவர்கள் பம்பாயிலிருந்து வந்த ஏர்பஸ் ஃப்ளைட் அன்று பார்த்து தாமதமாக வந்தது. அவர்கள் வந்த பிறகுதான் ஜானவாசம் என்ற பையனுக்கு தாயார் சொல்லிவிட்டாள். ஜானவாசம் முடிந்து விருந்து ஆரம்பமான போது மணி 10:30.
பிள்ளை வீட்டாருக்கு இரவு லேட்டாக சாப்பிட்டே பழக்கமாம். பரிமாறும் அணியினருக்கு தான் தூக்க கலக்கம். அருணாச்சலம் கொஞ்சம் ஒதுங்கி உட்கார ஓர் இடத்தை நோக்கி வந்தபோது பரிமாறும் அணி தலைவர் பரமேஸ்வரன் திடீரென்று வழிமறைத்தார். ஏண்டா கிச்சாமி, நீ பாட்டுக்கு திடீர்னு காணாமல் போயிட்ட? புகையில வாங்க போறேன்னுட்டு புகையாகவே எங்கேயோ போய் படுத்திருக்கிறாய். எந்தா பிடி இந்த அவியல் தூக்க என்று சொல்லி ஓர் எவர் சில்வர் வாளியை அருணாச்சலத்தின் கையிலே திணித்துவிட்டு பதிலுக்கு கூட காத்திராமல் போய்விட்டார். அந்த ஆசாமிக்கு தன் ஃபேவரட் புகையிலையை குதப்பாத கோபம். பந்தி லேட்டாக ஆரம்பித்த ஆத்திரம். அருணாச்சலம் ஒரு கண நேரம் திகைத்து போனாலும் சூழ்நிலையை ரசித்து பார்த்து மனதில் சிரித்து கொண்டார். திடீரென்று மாயாஜால மந்திர மோகினி திரைப்பட காட்சி போல தாம் கிச்சாமியாக யாருக்கோ தோற்றமளித்த விந்தையை நினைத்து மகிழ்ந்தார். அந்த வரிசைக்காக அவியலை பரிமாறிவிட்டு தூக்கு பாத்திரத்தை வேறு யார் கையிலேயாவது தூக்கி விட்டுவிட்டு காலியான இலையிலே உட்காரலாம் என்று ஒரு பிளான் போட்டுக்கொண்டார். அந்த நேரத்தில் தான் அவருக்கு பக்கத்தில் ஒரு பூகம்பம் ஏற்பட்டது. தொடர்ந்து எரிமலை வெடித்தது. அவருக்கு 70 வயது இருக்கும். பெரிய உத்தியோகங்களை போலீஸ் உடல்வாக காத்திரமான குரல். இது என்னையா சாப்பாடு? பலாச்சுளை போடாமல் ஒரு ஜானவாச சாப்பாடா? என் ஜானவாசத்தில் என் மாமனா ஷொர்ணூரிலிருந்து ஒரு வேகன் லோட் பலாப்பழம் கொண்டு வந்து இறந்தார். பலாச்சுளை எங்கே? உங்கள் மாமனார் அன்றைக்கே 2 பழத்தை ரிசர்வ் பண்ணி வைத்திருக்கலாம் என்று பெண் வீட்டு உறவுக்காரர் சைலண்டாக முணுமுணுத்தார். கோதண்டம் எங்கிருந்தோ ஓடி வந்தார். அவர் வேகமாக நடந்து பல வருஷங்கள் ஆகியிருக்கும். மன்னிக்கணும், எங்களுக்கு அது வழக்கம் என்று தெரியாது. நாளை பகல் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்துடுறேன். கோதண்டம் அழாமல் கெஞ்சினார். அந்த பெரியவர் இந்த சமாதானத்தை ஏற்றுக்கொள்பவராக தெரியவில்லை. ஆமாமா, பெண் கழுத்தில் நாளை காலை 9 மணிக்கு தாலி முடிச்சு விழும் வரை அந்த வழக்கம் தெரியாது, இந்த வழக்கம் தெரியாது என்று வழுக்கீண்டு ஓடுவீர். அப்புறம் எங்களையே தெரியாது என்று நிமிர்ந்து நிற்பீர். அப்படின்னா என் ஜானவாசத்துக்கு பலாச்சுளையோடு சாப்பாடு போட்ட என் மாமனார் மடையனா? டேய் சந்துரு, காலம்பர முதல் ஃப்ளைட்டுக்கு நான் கிளம்புறேன்டா. ஃப்ளைட் ஆயத்தை செக் பண்ணு. பெரியவர் எழுந்திருக்க ஆயத்தமானார். சாரி, பெரிய மனசு பண்ணி இப்போது. கோதண்டம் கரம் கூப்பினார். கொத்தவால் சாவடி கூட தூங்கி போயிருக்கம். இப்போ என் மனசு சின்னத்தனமாக இருக்கிறது என்று மறைமுகமாக சொல்லி இன்சல்ட் பண்ணுகிறீரா? அருணாச்சலத்தால் இந்த வார்த்தை யுத்தத்தை இனிமேல் பொறுக்க முடியவில்லை. அவியல் பாத்திரத்தை டக் என்று அந்த பெரியவர் இலை முன்னால் வைத்தார். மாமா, 2 நிமிடம் டைம் கொடுங்கோ. இப்போதே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷொர்ணூர் படாச்சுளை கொண்டு வந்து பரிமாறுகிறேன். ப்ளீஸ் 2 நிமிஷம். பதிலுக்கு காத்திராமல் அருணாச்சலம் ஒரு திசையில் ஓடினார். கோதண்டத்துக்கு யார் இந்த சமய சஞ்சீவி என்றே புரியவில்லை. சவுண்ட் ட்ராக் இல்லாத திரைப்படம் போல அந்த சூழ்நிலை அமைந்துவிட்டது. அந்த பெரியவர் உட்பட எல்லோருமே பேச மறந்து கோயில் சுவர் சிற்பங்கள் போல உட்கார்ந்திருந்தார்கள். மயங்கி கிடந்த இலக்குவனனுக்கு சஞ்சீவி பர்வதம் கொண்டு வரப்போன அனுமான் மாதிரி அருணாச்சலம் போனார். அடுத்த 2வது நிமிடத்தில் ஒரு பலாப்பழ பகுதியுடனும் கத்தியுடனும் அருணாச்சலம் அந்த பெரியவர் முன்னால் ஆஜரானார். தெருமுனையில் பலாப்பழம் நறுக்கி சுளை விற்கும் வியாபார சுறுசுறுப்புடன் 2 சுளைகளை தோண்டி எடுத்து பயபக்தியுடன் அவருக்கு பரிமாறினார். தேன் சொட்டும் ஷொர்ணூர் பலா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கோ. ஜானவாச சாப்பாடு நிறைவு பெற்றதா என்று பயபக்தியுடன் கேட்டார் அருணாச்சலம். ஆஹா, பிரமாதம், அற்புதம். அந்த நாளிலே என் மாமனார் மகா ரசிகர் என்பதை இப்போது ஒப்புக்கொள்கிறேன். இப்போத்தான் இந்த சாப்பாடு கம்ப்ளீட் ஆச்சு. டேய் சந்துரு, நாளைக்கு நீ உன் மனைவி கழுத்தில் 3 முடிச்சில்ல, 30 முடிச்சுக்களை வேண்டுமானாலும் போடலாம். நோ அப்ஜெக்ஷன். மிஸ்டர் பலாப்பழம், ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் யாரோ? ஆனாக்கா என் சம்பந்தியின் சார்பாக சரியான நேரத்தில் சரியான காரியத்தை செய்துவிட்டீர்கள். மீதி பழத்தை நாளை சக்கை பிரதமன் செய்துவிடலாம். யாரப்பாங்க? கொஞ்சம் ரசம் எடு. பெரிய ஆந்திரா புயல் அடித்து ஓய்ந்த அமைதி. சாப்பாடு பந்தி முடிந்தது. கோதண்டமும் அவர் சம்சாரமும் ஓட்டமாக வராந்தா கோடியிலே நறுக்கப்பட்ட பலாப்பழ வாசனை சூழ உட்கார்ந்திருந்த அருணாச்சலம் தம்பதிகளை தேடி வந்தார்கள். என்னப்பா அருணாச்சலம், அங்கே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம் இருக்கு,
நான் இப்போத்தான் எல்லாரையும் கவனிக்க முடிகிறது, மன்னிச்சுக்கோ என்று சொல்லி வலுக்கட்டாயமாக இடமாற்றம் செய்தார்கள். மறுநாள் காலையில் அவர்களுக்கு பிரமாத உபசாரம். அருணாச்சலத்துக்கு மயில்கண் ஜரிகை வேஷ்டி அங்கவஸ்திரம், சுந்தரிக்கு பட்டுப்புடவை, திருமண மண்டபத்தில் முதல் இடம். அத்தனை போட்டோக்களிலும் அவர்களுடைய முகங்கள். துண்டு போட்ட பலாப்பழத்தை பரிசாக கொடுக்கக்கூடாது என்பதற்காக 11 ரூபாயை கொடுத்தார் அருணாச்சலம். முக்கால் பலாப்பழ சக்கை பிரதமனாக மாறியது. பஸ் ஸ்டாண்டுக்கு தம் காரிலேயே அனுப்பி வைத்தார் கோதண்டம். சுந்தரி தன் பட்டுப்புடவையின் அகல ஜரிகை கரையின் அழகிலே லயித்திருந்தாள். அருணாச்சலத்தின் மனதிலே முதல் நாள் முன்னிரவில் நடந்த நிகழ்ச்சிகள் நிழலாடின. பலாப்பழத்தில் கொஞ்சம் காற்று படட்டும் என்று சந்ததியற்ற வராந்தாவிலே சுந்தரி அட்டைப்பெட்டியை திறந்து வைத்திருந்தாள். அந்த நேரத்தில் தான் அந்த பிள்ளை வீட்டு பலாப்பழ அன்பரான பெரியவர் வந்தார். அருணாச்சலத்தின் தோள்களை பிடித்து நின்றார். என்ன நினைவிருக்கிறதா என்று கர்ஜித்தார். அருணாச்சலம் விழித்தார். சன்னமாக இல்லை என்பதற்காக தலையாட்டினார். நீ இப்போ எங்கே இருக்க? அருணாச்சலம் பதில் சொன்னார். ஆக கூடி நீ உயரவே இல்லை. அதே தாலுகா ஆஃபீஸ். நான் தாசில்தாராக இருந்தபோது உனக்கு அந்த உத்தியோகம். நான் கலெக்டராகி அதை உதறி தள்ளிவிட்டு பிஸ்னஸ் உலகத்துக்கு போன பிறகும் உனக்கு அதே உத்தியோகம். அப்போ நான் தாசில்தாரர் கணபதி. இப்போ மாப்பிள்ளை பையனுக்கு பெரியப்பா. டில்லியில் இருக்கிறேன். அருணாச்சலம் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார். அருணாச்சலம், கல்யாண பரிசாக பன்ரொட்டி பலாப்பழம் கொண்டு வந்திருக்க. ஆனாக்கா ஏழை உறவுக்காரன்னு உனக்கு மதிப்பு இல்லை. அதை கவனித்தேன். உத்தியோகத்தில் தான் உன்னை உயர்த்த என்னால் முடியவில்லை. நீயும் கல்லாக கணந்து உட்கார்ந்து விட்டாய். இப்போ பிறர் மதிப்பில் உனக்கு ஒரு லிஃப்ட் கொடுக்க போகிறேன். நான் சொன்னபடி செய்யணும். சுந்தரியிடமும் அருணாச்சலத்திடமும் சில நிமிடங்கள் பேசினார். தொடர்ந்து, ஒருவேளை சாப்பாட்டில் அவர்கள் பலாச்சுளை கொண்டு வந்து போட்டால் அது மட்டம் என்று கூச்சல் போடுவேன். அப்போ நீ தயாராரு. அப்புறம் உனக்கு கிடைக்கும் மரியாதை கவனி. கணபதி போய்விட்டார். டிப்ஸ் கலெக்டர் நியமனத்திற்கு உத்தரவு வந்தால் கூட அத்தனை ஆனந்தப்பட்டிருக்க மாட்டார் அருணாச்சலம். அந்த ஆனந்தத்துடன் ஊர் திரும்பினார் அருணாச்சலம். அவருக்கு பார்க்கும் இடமெல்லாம் பழாப்பழமாக காட்சி அளித்தது. உங்கள் தாழ்வு மனப்பான்மை குறைஞ்சுதா என்றாள் சுந்தரி. அதற்கு பதிலாக பலாப்பழ மனப்பான்மை வந்துவிட்டது. நான் சொர சொர என்று ஆகிவிட்டதாக பிரம்மை என்றார் அருணாச்சலம். அன்பானவர்களே, கோமதி சுவாமிநாதன் அவர்கள் எழுதிய பட்டினம் பார்த்த பலாப்பழம் சிறுகதை நிறைவு பெற்றது. நன்றி.